வெயிட் வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க. இது வந்து ட்ரால் வீடியோ கிடையாது, இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ வந்து ப்ராபப்ளி உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ இல்லைனாலும் ஃப்யூச்சரில் கூட வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இன்றைய தேதிக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்று ஓடிட்டுருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெருநாய் தொல்லைகள் தாங்க. அது வந்து ஒரு கண்ட்ரோலே இல்லாமல் என்ன ஆகுதுன்னா, தெருக்கு வந்து இப்போ வந்து 5 இல்லைனா 6 நாய்கள் மினிமம் வந்து இருக்குது. எல்லா தெருவிலையும் இருக்குது. எல்லா ஸ்ட்ரீட்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் வந்து தெருநாய்கள் வந்து இப்போ வந்து கூட்டிகிட்டே இருக்குது. இதில் என்ன ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா தெருநாய் வந்து கடித்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,57,000 பேரை வந்து கடிச்சிருக்கு. அதில் 47 பேர் வந்து இந்த ரேபிஸ் நோயால் இறந்து போயிருக்காங்க. ஆனால் இந்த வருஷம் முதல் 3 மாதத்துலேயே 1,24,000 பேரை வந்து நாய் கடிச்சிருக்கு. இது வரைக்கும் 4 பேர் இறந்து போயிட்டாங்க. நம்மளே வந்து 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம நியூஸ் சேனலில் பார்த்தோம், ஒரு 4 வயது குழந்தை வந்து நாய் கடித்து இறந்தே போயிடுச்சு. கடித்த வலி தாங்க முடியாமலே வந்து இறந்து போயிடுச்சு. 2 நாள் முன்னாடி வந்து ஒரு 8 வயசு பையன் நாய் கடித்து பிரைமரி ஹெல்த் கேரில் வந்துட்டு ஆன்டி ரேபிஸ் வேக்சின் போட்டுமே 2வது நாளே ஜுரம் வந்து இறந்து போயிட்டாப்ல. இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு, 13 வயசு ஒரு பொண்ணை வந்து நாய் கண்ணா பின்னான்னு கடிச்சு முகம்லாம் வந்து கடிச்சு ஹாஸ்பிட்டலில் இருக்காங்கன்ட்டு. இந்த தெருநாய்க்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு சில பேர் வராங்க. அனிமல் வெல்ஃபேர் டீம்லேருந்து நிறைய பேர் வந்து ஐயோ அது வந்து வாயில்லா பிராணி, அதுக்கு ஒன்றுமே தெரியாது, 5 அறிவு உள்ள பிராணி அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட்டுக்கு வராங்க. ஆனால் அவங்களுக்குலாம் இந்த குடும்பங்கள் வந்து நாய்க்கடிப்பட்டு இழந்திருக்காங்க இல்லையா, ஃபேமிலி மெம்பர்ஸு, அவங்களோட வலி வந்து அவங்களுக்குலாம் புரியாது. நாய்க்கடிக்கு கவர்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த நாய் வந்து பெருக்குது இல்லையா, இனப்பெருக்கம், அதை வந்து தடுக்கிறதுக்கு இவங்க என்ன பண்ண போகிறாங்க தெரியல. இவங்க வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீமில் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்கள் கூட வந்து நம்ம தெருவில் வந்து நாய் இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டிங்கன்னா கார்பரேஷன்காரன் வந்து நாயை அழைச்சிட்டு போயிட்டு நாய்க்கு வந்து பர்த் கண்ட்ரோல் பண்ணிட்டு திருப்பி வந்து உங்கள் தெருவிலே விட்டுருவாங்க. அதுதான் இப்போ வந்து நடக்குது. இதை வந்து இந்த நாய்க்கடியை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்கு ஒரு ஆல்டர்னேட் சொல்யூஷன் வந்து கவர்மெண்ட் வந்து உண்மையிலே ஒர்க் அவுட் பண்ணணும். நான் வந்து நாய் எடுத்துகிட்டு போய் எல்லாமே கொன்னுடுங்க அப்படின்லாம் நான் சொல்ல, ஆனால் நாய் கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சண்ட்டாக பண்ணணும். அதேமாரி நாய்க்கடிக்கு என்னென்ன வந்து மருத்துவம் பண்ணணும் அப்படின்றத வந்து கிளியர் கட்டாக வந்து ஒவ்வொரு டிவிலையும் ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் வந்து அரசே வந்து சொல்லணும்.